தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு போதைப் பொருளில் ஈடுபட்டது, மெத்தப்பட்டைன்னு, இந்த போதைப் பொருளுடைய புழக்கம், கஞ்சா, அளவில்லாத பப்புகள், பார்கள், இதற்கு சப்ளை இதெல்லாம் வந்து எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவுக்கு இந்த ஆட்சியில அதிகரிச்சத பார்த்தோம். இதை வந்து தடுக்க வேண்டிய அந்த என்ஐபி, என்ஃபோர்ஸ்மென்ட் முன்ன தனித்தனியா இருந்துச்சு. என்ஐபி, பிஇடபிள்யூன்னு. அது என்னமோ பெரிய அறிவாளித்தனமா ஒண்ணாக்கி, ஒண்ணும் இல்லாம போய் அதற்கு ஒரு ஏடிஜிபி இருந்தாரு. கள்ளச்சாராய சாவு மொத நடந்தப்போ, விழுப்புரத்தில நடந்தப்போ, அவர் மேலலாம் நடவடிக்கை எடுக்காம, சட்டம் ஒழுங்கு எஸ்பி மேல எஸ்பி மேல நடவடிக்கை நடவடிக்கை எடுத்தாங்க. மறக்காணர். ஆக்சுவலா அந்த என்ஃபோர்ஸ்மென்ட் எஸ்பி மேலயும், என்ஃபோர்ஸ்மென்ட் ஏடிஜிபி மேலயும் நடவடிக்கை எடுத்திருக்கணும். எதுவுமே எடுக்கல. அவர்களுக்கு நல்ல பதவி குடுத்து இது பண்ணிட்டு, அ அ பாவம் ஒரு அப்புராணின்ற மாதிரி சட்டம் ஒழுங்கு பார்க்குறவர போய் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த என்ஃபோர்ஸ்மென்ட் ஏடிஜிபி அப்படி இப்படி இதாகி இன்னைக்கு டெப்டேஷன்ல எஸ்கேப் ஆயிட்டாரு. அப்போ இத பத்தி கவலை இவர்களுக்கு இல்லை. போதைப் பொருள் கடத்தல்ல ஜாபர் சாதிக்லாம் கைது செய்யப்பட்ட பொழுது, இவங்க சொன்ன விளக்கங்கள்லாம் வினோதமான விளக்கம். நாங்க எப்படி அத பார்க்க முடியும்? அது என்சிபில பார்க்கணும். மத்திய அரசுல அதெல்லாம் கண்காணிக்கணுன்ற மாரிலாம் வினோத விளக்கங்கள்லாம் சட்டத்துறை அமைச்சரும், மற்ற காவல் அதிகாரிகள் குடுத்ததெல்லாம் பார்த்தோம். அப்போ அளவில்லாத போதைப் பொருட்கள் கடத்தல், கஞ்சா சப்ளை, இளம் பருவத்தினர் மத்தியில போதை பழக்கங்கள் இது பண்றது, பார்கள், சட்டவிரோத பார்கள், அ அளவில்லாத மதுப்புழக்கம், இந்த விஷயங்கள் எல்லாம் தடுக்க வேண்டிய என்ஃபோர்ஸ்மென்ட் சிறப்பா இதுவரைக்கும் செயல்படல. கள்ளச்சாராய சாவு பார்த்தீங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகள்ல இல்லாத அளவு 2010 டூ 20ல இல்லாத அளவுக்கு 2000 இந்த 21 5 ஆண்டுகள்ல 100க்கும் மேற்பட்ட கள்ளச்சாராய சாவுகள். அதற்கு தீர்வும் இல்ல. இதுவரைக்கும் யார் தண்டிக்கப்பட்டார்கள்? எந்த அதிகாரி தண்டிக்கப்பட்டார்ன்றது பெருசா எதுவுமே இல்ல.